திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். எம் பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பில் தினம் காலை 5:20க்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இப்போது திருஞான சம்பந்தரின் 3ஆம் திருமுறையை பன்முறை வரிசையில் பாடி வருகிறோம். மூவார் தேவாரத்தையும் பன் அமைப்பு தெரிந்து பாடினால் மாயைதனை உதறலாம், பாடிய தலத்து வரலாறு அறிந்து பாடினால் வினைதனை சுடலாம். சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தின் பாடலில் இடம் சுட்டிய பாடிய வரலாற்று முறை அறிந்து பாடினால் ஆணவத்தை அமுக்கலாம் என்ற வகையிலே பண்டைய மரபான மாயைதனை உதறவும் வல்வினையை சுடவும் மனம் சாய அமுக்கவுமாக பன்முறை தலைமுறை பாடியவாறு என்று அழைக்கப்படும் வரலாற்று முறை ஆகிய 3 தகவலுடன் பாராயணத்தை தொடராம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள அத்தனை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்த ஐயா சென்னை சிவநகம் சிவத்திரு அருளரசு ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரது பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை தொகுத்தளிக்க ஐயா ராஜா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று எப்பொழுதும் போல நாம் திரு பள்ளி எழுச்சியுடன் நிகழ்ச்சியை தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் சிவாய வணக்கம் வணக்கம் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி. அருளன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றண்ணல் கண் ஆம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவை ஊர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பன்னிரு திருமுறை அருளாளர்கள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கள்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கலலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கலலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாளி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கல்லல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழல் தாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி, கபில தேவநாயனார் கலலினை போற்றி, பரண தேவநாயனார் பொத்தால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி,
பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூள் சேக்கிலாரடி போற்றி போற்றி. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருகடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 133வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 113வது பதிகம் திரு கழுமலம் என்ற பகுதியிலே அமைந்த பாடிய திரு இராகம். இது பண் பழம்பஞ்சுரம், பகற்பண் 8, நாழிகை 22 24, மணி 2:24 3:36 பகல். ராகம் சங்கராபரணம்னு சொல்லுவாங்க. காவிரியுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் இடைப்பட்டது. பெருமான் தோணியப்பரும் திருநிலை நாயகம். இந்த பாடலுக்கான பெரிய புராண பாடல் 954. நன்றிங்கய்யா. உற்றுமை சேர்வது என்றும் பாடலை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 954. திருச்சிற்றம்பலம். முற்றுமையலாம் புலகங்கள் முகிழ்த்து எல முகந்து கண் கலிகூற, பற்றும் உள்ளம் உள் அழைத்து எழும் ஆனந்தம் புலிதர பணிந்து ஏத்தி, உற்றுமை சேர்வது எனும் திருவியமகம் உவகையால் எடுத்து ஓதி, வெற்றியாக மீனவன் அவை எதிர்நதி மிசை வருகரன் என்பார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அந்த சீர்காழிய தலத்தினுடைய சிறப்பை மீனவன் என்ற அந்த பாண்டிய மண்ணுக்கு எதிலே இருந்தபோது பாடிய பாடல் என்று சுட்டிருக்கிறார். வெற்றி மீனவன் அவர் எதிர்மிசை வர அருள் செய்தார் என்று பாடுகிறார். ஒற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னருள் மெய்யினையே, கற்றவர் காய்வது காமனையே, கனல் விழி காய்வதும் காமனையே, அற்றமறைப்பது முன்பணியே, அமரர்கள் செய்வது முன்பணியே, பெற்று முகந்தது கந்தனையே, பிரமபுரத்தை உகந்தனையே. திரு இயமகம் என்று சொல்லி ஒரு சொல்ல 2 இடத்துல பயன்படுத்துகிறார். ஆனால் 2 இடத்துக்கும் பொருள் வெவ்வேறு மாதிரி இருக்கிற மாதிரி அமைத்திருக்கிறார். ஒற்றுமை சேர்வது மெய்யினையே, உணர்வது நின்னருள் மெய்யினையே என்று உமாதேவியாரை பிரியாதிருப்பது ஒரு சொல், பெருமானுடைய அருள் நம்ம இந்த உலகத்தை காப்பதாக ஒரு பொருள் என்று 2 வகையில அமைத்தார். அது மாதிரி இந்த பதிகப்புள்ள திரு இயமகம் என்ற வகையில பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அதிமிக வந்த சலந்தரனே 2வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். சிவாயம். சதிமிக வந்த சலந்தரனே, தடிசிரம் நேர்கொள் சலம் தரனே, அதில் ஒளி சேர்த்தீரி படையால் அமர்ந்தனர் உம்பர் துதிப்படையால், மதித்தவள் வெற்பது கைச்சிலையே, மறுவிடம் ஏற்பது கைச்சிலையே, விதியினில் இட்டவிரும் பரனே, வேணுபுரத்தை விரும்பு அரணே, வேணுபுரத்தை விரும்பு அரணே. விதியினில் விட்ட விரும்பரனே, வேணுபுரத்தை விரும்பு அரணே என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க.
காதமரத்திகள் கொடிகிறானே. அரியன் படிக்கிறேன். படிக்குமா? காதமரத்திகளும் கெடினேன் ஆனவனாய் கடிந்தோடினே பாதம் மாதால் கூட்டுரைத்தானே பார்த்தான் உடலம்புத்தை தனனே தாதவில் கொன்றை தைத்தானே சார்ந்த வினை அது அறிந்தானே பேதம் போதம் அமரும் உரை பொருளே புகழே அமர்ந்த பரம்பொருளே புகழே அமர்ந்த பரம்பொருளே. திருச்சிற்றம்பலம். சீர்காழுடைய 12 பெயர்களை வைத்து 12 பெயர்களுக்கும் உரிய சிறப்புகளை சொல்ற மாதிரி பாடியிருக்கிறார். முதல் பாட்டுல பிரமபுரம், 2வது பாட்டுல வேணுபுரம், 3வது பாட்டுல புகழி என்று, இப்போது 4வது இங்கே வெங்குரு என்ற தலைப்பிலே மைத்திகள் நஞ்சமிழ். சாம்பசிவையா வாங்கய்யா. நன்றிங்க. மைத்திகள் நஞ்சுமில் மாசுனமே மகிழ்ந்தரை சேர்வது மாசுனமே மெய்த்துடல் பூசுவர் மேன்மதியே வேதமதோதுவர் மேன்மதியே பொய்த்தலையோடொரு மத்தமதே புரிசடை வைத்தது மத்தமதே வித்தகராகிய வெங்குருவே விரும்பி அமர்ந்தனர் வெங்குருவே விரும்பி அமர்ந்தனர் வெங்குருவே. நன்றிங்க. நமக்கெல்லாம் சிவஞான வித்தகராக குருவாக அவன் அமர்ந்திருக்கிறான். ஆனாலும் தேவர்கள் குருவாகிய அந்த வியாழ பகவான் வழிபடுகிற இடமாகிய வெங்குரு என்ற தளத்திலே அமர்ந்திருக்கிறான் என்று படுகிறார்னா அவன்தான் குரு. ஆனால் இவர்கள் தேவர்களுக்கு குரு ஒருத்தர் வச்சு இவங்க பண்றாங்க. ஆனா அந்த குரு கூட இவரைத்தான் வணங்குகிறார் என்று சொல்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. உடன் பயில்கின்றனன் மாதவனே. சுகந்தி இருக்கீங்களா? பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி. நன்றி ஐயா. ஆமா. உடன் பயில்கின்றனன் மாதவனே ஒரு பொறை காய்ந்திசை மாதவனே திடம்பரமாமரை கண்டனே திரிகுணமேவிய கண்டனே படம் கொள்ளறவரை செய்தனே பகடுரி கொண்டு அறை செய்தனே தொடர்ந்த துயர்கொரு நஞ்சிவனே தோணி உரத்துறையும் நம் சிவனே தொடர்ந்து துயரத்து ஒரு நஞ்சிவனே தோணி புறத்துறை நம் சிவனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நீங்க தான் திருக்குறள் வந்திருந்தீங்க. தொடர்ந்த துயர்க்கொரு நம் சிவனே. அவன் துயருக்கு நஞ்ச அந்த நஞ்சை உண்டவன், அதனாலே நஞ்சிவன் சொல்லி நஞ்சு இவன் என்று சொல்லி தோணிபுரத்தூரை நம் சிவன் என்று சொல்லி நஞ்சாக இருக்கிறான் சிவமாக இருக்கிறான் என்று 2 வகையில அதில் பண்ணதுனால அதுக்கு திரு இயமகம் என்று சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. திகழ் கையது புகைய தம் கடலே. ரம்யா இருக்கீங்களா? ரம்யா. ஐயா நான் தர்ஷன் பேசுறேன். இந்த ரம்யா என்னோட அனதர் போன் தான் ஐயா. சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. நன்றி ஐயா. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவிடையும் வணங்கிக்கொள்கிறீங்க. 6வது பாட்டியா? திருச்சிற்றம்பலம். திகழ் கையதும் புகை தங்கழலே தேவ தொழுவதும் தங்கழலே இகழ்பவர் தாமொரு மானிடமே இருந்தனுவோடில்
மானிடமே மிக வரு நீர் கொழு மஞ்சடையே மின்னிகர்கின்றது மஞ்சடையே தகவிரதம் கொள்வர் சுந்தரரே தக்கதராயுரை சுந்தரரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றி, வணக்கம். தக விரதம் கொள் சுந்தரரே. நம்ம அந்த என்ன விரதம்? ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காக அவன் விரதம் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். அப்படி இருப்பவன் அவன் பூந்தராயிலே அமர்ந்திருக்கிறான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. ஓர்வரு கண்ணு இணைக்கையலே. உமாமா ஒருவரு கண்கள் இணைக்க அயலே உமையவள் கண்கள் இணைக்கயலே ஏன் மருவும் கலல் நாகமதே எழில் கொள் உதாசனம் ஆகமதே நீர் வரும் கொந்து அழகம் கையதே நெடுஞ்சடை மேவிய கங்கையதே சேர்வரு யோக தியம்பகனே சிரபுரமேய தி அம்பு அகனே சேர்வு அருள் யோக தியம்பகனே சிரம்புரமேய தி அன்பு அகனே. சிவாய நமத்து. ஓர்வரு கண்கள் இணைக்கையில் என்று இந்த கண்ணினுடைய பயன் இறைவனையும் அடியாரையும் வணங்குதல் என்ற வகையில அதை அமைத்து அந்த இன்னொரு அந்த பெருமானுடைய கண்கள் இணைக்கையலாக பெருமாட்டினுடைய கண் கயல் மீனை போல இருக்கிறது என்று இரண்டு வகையில அமைக்கிற மாதிரி அதை பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. வண்டு மண் ஈண்டு தூய்மை. சித்ரா இருக்கீங்களா? திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ஈண்டு தொயில மரப்பினே இருங்கணிடந்த அடிய பின்னே கேட்கலையா? நல்லா சவுண்டா பாடுங்க, சத்தமா பாடுங்க. சரிங்கய்யா. துயில மரப்பினே இருங்கணிடந்தடிய பின்னே தீண்டலரும்பரி சக்கரமே திகழ்ந்தொளி சேர்வது சக்கரமே வேண்டி வருந்த நகைத்தலையே மிகைத்தவரோடு நகைத்தலையே பூண்டனர் சேரலு மாபதியே புறவம் அமர்ந்த உமாபதியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. அவன் பெருமான் உமாபதியாக இருக்கிறான், அவன் புறவம் என்ற தலத்திலே அமர்ந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நின்மணி மவாயது நீழலையே. சதானந்தன் ஐயா வாங்க. நின்மணி வாயது நீழலையே நேசமதானவர் நீழலையே உன்னிமன தெழு சங்கமதே ஒளியதனொடொரு சங்கமதே கண்ணியரை கவருங்களனே கடல் விடம் உண்ட கருங்களனே மன்னிவரை பதி சண்பயதே வாரிவயல் வாரிவயல் மலி சம்பயதே மன்னிவரை பதி சண்பயதே வாரிவயல் மலி சண்பயதே. திருச்சிற்றம்பலம். மன்னி வரைப்பது சண்பைன்னா அந்த சண்பை புல்லாக இருக்கிறான். அதோட அங்க கடல் வளமும் வயல் வளமும் நிறைந்த பூமியாக அந்த சண்பை நகர் திகழ்கிறது என்ற வகையில அமைத்திருக்கிற இந்த பாடலை. வாழ்க வாழ்க. இலங்கை அரக்கன் தமக்கிரைய காட்சிக்கினியர் தர்ஷன் வாங்க. நம சிவாய ஐயா.
போன அப்பப்ப மாறி திருச்சிற்றம்பலம். பேர்ல. இலங்கை அரக்கர் தமக்கு இறையே இடந்து கையிலை எடுக்க இறையே புலன்கள் கெடு உடன் பாடினனே பொறிகள் கெடு உடன் பாடினே இலங்கிய மேனி ராவணனே எய்து பெயரும் ராவணனே கலந்தருள் பெற்றது மாவசியே காளி அரணாடி மாவசியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. புலன்கள் கடவும் பொறிகள் கடவும் பெருமானை பாட வேண்டும். ஐம்பொறிகளாகிய மெய்வாய் கண்மூக்கு செவி என்பதனுடைய அது உலகிலுக்கு இல்லாமல் அருளியலுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்கிற மாதிரியும் அந்த ஐம்புல ஆசைகளை விட வேண்டும், அந்த பொறிகளும் புலன்களும் என்று சொல்லி பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 11வது பாட்டு. கன்னிகள் புண்டரிகத்தின. நடராஜ ஐயா வாங்க. தண்ணி படிச்சுங்க ஐயா. சிவாயனம். சரி. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாயனம் ஐயா. கன்னிகள் புண்டரிகத்தினே கன்னிகள் புண்டரிகத்தினே கலந்து இரி புண்டரிகத்தினே மன்னிகளும் பரிசு ஏனமதே வானகம் ஏவகை சோசேனமதே நன்னி அடிமுடி எய்தலரே நளிர்மலி சோலையில் எய்து அலரே பன்னியல் கொச்சை பசுபதியே பசுமிக ஊர்வ பசுபதியே பன்னியல் கொச்சை பசுபதியே பசுமிக ஊர்வ பசுபதியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பன்னியல் கொச்சை பசுபதியே பலமுக ஊர்வர் பசுபதியே என்று பெருமானை பசுபதியாக காட்டுகிறார். பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக, ஆன்மாக்களின் தலைவனாக அவன் இருக்கிறான் என்று காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. பருமதில் மதுரை மன்னர். கார்த்திகேயன் ஐயா வாங்க. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பருமதில் மதுரை மண் அவை எதிரே பதிக மதுழுதலை அவை எதிரே பருமதில் மதுரை மண் அவை எதிரே பதிக மதுழுதிலை அவை எதிரே வருநதி இடமிசை வருகரனே வசையொடு மலர் கேட வருகரனே வசையொடு மலர் கேட வருகரனே கருதலில் இசை முரல் தருமருளே கழுமல மமரிரை தருமருளே மருவிய தமிழ் வீர கனமொழிய மொழியே மருவிய தமிழ் விகர கணமொழியே வல்லவ தம்மிட திடமொழியே வல்லவ தம்மிட திடமொழியே. நன்றிங்கய்யா. தன்னை தமிழ் விரகனாக காட்டி அந்த தமிழாலே நம்முடைய ஆன்மாக்களின் இடர்களை கெடுக்க இயலும் என்ற வகையிலே பாண்டியனுக்கு அறிவுறுத்துகிற மாதிரி அமைந்த பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 114வது பதிகம் திரு இயமகம். இந்த திரு இயமன்னு ஒரு சொல்ல வச்சு 2 பொருள் வரா மாதிரி பாடிய பாடல்கள். அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய பாடல்கள். அதனால ரொம்பவும் போய் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் பொருள் பெருமான் தான் என்ற வகையில எந்த தளத்திலே படுகளோ அந்த பெருமானுடைய பொருளாக அவன் இருக்கிறான் என்ற வகையில நாம்
இதை உணர்ந்து கொண்டு போகலாம். அந்த பெரியவங்க அந்த வார்த்தை தான் முக்கியமே தவிர சொற்களுக்கான பொருளை தேடி ஆராய்ச்சி பண்ணி நாம் உலகில் அழுந்ததிட அருளிகளே பெருமான் இந்த பெருமான் அந்த பாடலுக்கெல்லாம் பொருள் பெருமான் என்ற நிலையிலே இருந்து நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் அது அருளியலாக மாறி பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வருகிறோம். நாம் பொருளை தேடினா அந்த தேடுகிற பொருளாக நாம் மாறினால் அது ஆணவத்துக்கு இருக்கும். ஆனால் பொருள் பெருமான் என்று நினைத்தால் பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில இந்த நெய்யாப்பழம் ஒரு சொல்ல எடுத்து ஆராய்ச்சி அதை ஆராய்ச்சி பண்ணலாம், அதெல்லாம் இருக்கு, ஆராய்ச்சி பண்ணலாம் பண்ணியிருக்காங்க. அது பெரிய பெரிய விளக்கங்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதுக்கான இடம் இது இல்லை. இங்க நம்ம பெருமானுடைய புகழை பாடுவது மட்டுமே இந்த திருநெறிய தமிழோசை. அதனால வாழ்க வாழ்க. பாயுமால் விடை மேலொரு பாகனே திரு ஏகம்பம். இங்க இந்த கட்சி திரு ஏகம்பம். இதுவும் பண் பழம் பஞ்சரம் பகற்பெண் 8 நாழிகை 22 24 மணி 2:24 3:36 வரையில சங்கராபரண ராகத்திலே பாடக்கூடியது. தொண்டை நாட்டினுடைய முதல் தலமாக செங்கல்பட்டுக்கும் அரக்கோணத்துக்கு இடையில உள்ள பகுதி பெருமான் ஏகம்பநாதர், அம்பாள் ஏலவார் குழலி. இந்த பாடலுக்கான பெரிய புராண இந்த பதிகத்துக்கான பெரிய புராண பாடல் 999. ஏகம்பத்து அமர்ந்த. நன்றிங்க. திரு ஏகம்பத்தை இடம் சுட்டி சேக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 999. திருச்சிற்றம்பலம். திரு ஏகம்பத்தமர்ந்த செழுஞ்சுடரை சேவடியில் ஒருபோதும் தப்பாதே உள் உருகி பணிகின்றார். மருவு திரு இயமகமும் வளர் இருக்கு குரல் மற்றும் பெருகும் இசை திருப்பதிக தொடை புனைந்தார் பிள்ளையார். திருச்சிற்றம்பலம். தொண்டை நாட்டிலே உள்ள காஞ்சிபுரத்துல பல நாள் அங்கே தங்கி இருக்கிறார். அதனால சீர்காழிக்கப்படி பதிகம் பாடுகிறார். அதே மாதிரி அங்க திருகிருக்கு குரல் திரு யமகம் முதலான அங்க பாடின அந்த மாதிரி அமைப்புல இந்த காஞ்சியிலும் பதிகங்கள் பாடியிருக்கிறார். அதனால காஞ்சிபுரத்தை சிறப்புன்னா திருமுறைகளை 7 பாடல்கள் 7 திருமுறைக்குரிய பாடலாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள். அந்த வகையில இது திரு இயமகமாக பாடியிருக்கிறார். பாயுமால் விடை மேலொரு பாகனே பாவை தன்னொரு மேலொரு பாகனே தூயவானவர் வேதத்துவனியே சோதி மாலை வேதத்துவனியே ஆயுனுன் பொருள் உன் பொருள் ஆதியே ஆல நீடல் அரும் பொருள் ஆதியே காயவின் மதன் பட்டது கம்பமே கண்ணுதல் பரமர்க்கிடம் கம்பமே. பெருமான் ஆயும் நுண்பொருளாக இருக்கிறான். அதை ஆராய்ச்சி பண்றவங்க ஆராய்ச்சி பண்ணினே இருக்கலாம், எவ்வளவு நாளும் ஆராயலாம். புண்டா இல்லையா, பெருமான் இப்படி இருக்காரா அப்படி இருக்காருன்னு ஆராய்ச்சி பண்றது அது ஒரு வகை, அது ஒரு நிலை. ஆனால் சோதி மாலையில் அப்படி ஆராய்ந்தாலும் அவன் ஆலா நீழலமர்ந்த பொருளாக நமக்கெல்லாம் உபதேசிக்கிற பொருளாக இருக்கிறான். அவனை குருபடி வாழ்த்து அந்த மூர்த்தோ சொல் வார்த்தை அமிர்தம் என்று அவர் சொல்வதை நாம் கேட்டு ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா என்ற வகையில பெருமானுடைய அந்த வார்த்தைகளை பெருமானாக கருதி வழிபடுவது ஒரு நிலை. 2 நிலை. ஒன்று ஆராய்ந்து பொருள் கொள்ளுதல், இன்னொன்று எந்த விதமான ஆராய்ச்சினா பெருமானே அதன் பொருளாக கொள்ளுன்று 2 வகை. அதனாலே இது திரு இயமகம் என்று நம்ம இதுவா பாடியிருக்கார். ஆயு நுண்பொருள் ஆயு நன்பொருள் நுண்பொருள் ஆதியே அவன் நன்பொருளாக நன்பொருளாக இருக்கிறான் என்றும் ஆல நீழல் அமர்ந்த பொருளாதியே அவனே அலமதத்திலே குருவுடைய இருக்கிறான். அவனை அப்படியே வழிபடுவது அந்த சொல்லையே பொருளாக கொண்டு வழிபடுவது. சொல்லுக்கு பொருள் தேடுவது ஒரு வகை. அந்த சொல்லையே பொருளாக முழுமுதற் பொருளாக இருந்து வழிபடுவது ஒரு முறை என்ற வகையில அதை அமைத்திருக்கிறார். நுட்பமான செய்திகள் அதெல்லாம். வாழ்க வாழ்க வாழ்க. தடை அணிந்ததும் வெண்தலை மாலை. வாழப்பாடி சித்ரா. திருச்சிற்றம்பலம். சடை அணிந்ததும் வெண்தலை மாலையே தம்முடம்பேலும் வெண்தலை மாலையே படையிலங்கையேர் சூளமதென்பதே
பரந்திலங்கையில் சோழமதென்பதே புடைப்பரப்பன. ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. உடைப்பரப்பன பூதகணங்களே போற்றி செய்ப்பன பூதகணங்களே கடைகடோறும் இறப்பது மிச்சையே கம்பமே வீருப்பதும் இச்சையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க சாமி. வாழ்க வாழ்க. கடைகள் தோறும் இறப்பது மிச்சென்று இல்லந்தோறும் போய் பெருமான் அந்த பிரம்ம கபாலத்திலே ஆன்மாக்களுடைய யானை செருக்கை பிச்சையாக ஏற்றுக்கொள்கிறான் என்பது ஒன்று. இன்னொன்று, கம்பமே வீருப்பது மிச்சையை அவன் விரும்பி இருக்கிற இடம் திரு ஏகம்பம் என்ற வகையில அமைந்த வாழ்க வாழ்க வாழ்க. வெள்ளெருக்கொடு தும்பை மிளர்ச்சிய. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி இருக்கீங்களா? சிவாயன் வட்டம்மாள் வாங்க. ஐயா 3வது ஐயா? 3ல 114. இப்ப படிக்க வேண்டியது 3வது பாட்டு. சரிங்க ஐயா. வெள்ளெருக்கோடு தும்பை மிளச்சியே வேறு முன் செல தும்பமிழச்சியே அள்ளி நீரது பூசுவதாகமே அள்ளி நீரது பூசுவது தாகமேயான மாகண மூசுவதாகமே புள்ளியாடை உடுப்பது உகந்தமே போன ஊழி உடுப்பது உகந்தமே கல்லுலாமலர் கம்பமிருப்பதே கச்சி மாநகர் கம்பமிருப்பதே கல்லுலாமலர் கம்பமிருப்பதே கச்சி மாநகர் கம்பம் இருப்பதே. வாயினமே காஞ்சி மாநகரா கட்சி மாநகர் இருக்குதா? கடைசி வரி காஞ்சி மாநகர் தாங்க. கண்ணாடி பிரச்சனைங்க. கண்ணாடி இல்லாத தேடி பழைய கண்ணாடி போட்டேன்னு தெரியலீங்க. எனக்கு அந்த பதிப்புல உள்ள அப்படி போட்டுருக்கோன்னு சந்தேகம், அதுக்காக கேட்டேன். இல்ல ஐயா காஞ்சி தாங்க இருக்குது. காஞ்சிதான் இருக்கா? சரி ரைட். வாழ்க வாழ்க. காஞ்சி மாநகர். ஆமா. கல்லுலா மலர் கம்பமன மலர்களிலே அவன் தேனாக இருக்கிறான், காஞ்சி மாதத்திலே ஏகம்பனாக இருக்கிறான் என்ற வகையில அவன் இந்த பாட்டு. வாழ்க வாழ்க. முற்றலாமை அணிந்த முதல் வரை. 4வது பாட்டு. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவாத்த சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடியார் பெருமக்கள் நன்றி. சிவாத்த சிற்றம்பலம். சிவா சிற்றம்பலம். 3ஆம் திருவிழா 114. 4வது பாட்டு. பழம்பஞ்சுரத்துல 3, 114, 4. முற்றலாமை. சிவாத்த சிற்ற முற்றலாமை அணிந்த முதல்வரே முறியாமை அழிந்த முதல்வரே பற்றி வளரவாட்டும் பரிசரே பாலும் வந்தாட்டும் பரிசே பரிசரே வட்டலோடு களம்பை தேர்வதேங்கே
வாயினோடு களம்பலை சேர்வதே கட்டில மனம் கம்பம் இருப்பதே கச்சிமா நகர் கம்பம் இருப்பதே கட்டில மனம் கம்பம் இருப்பதே கச்சிமா நகர் கம்பம் இருப்பதே. நன்றி ஐயா. வணக்கம் 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 வணக்கம். கற்றிலா மனம் கம்பம் இருப்பதென பெருமானுடைய பெருமை உணர்வுகளுக்கு அவன் இரும்பாக இருக்கிறான், ஆனால் காஞ்சியிலே அவன் கரும்பாக இருக்கிறான். அந்த உணர்வுகளுக்கு கரும்பாக இருக்கிறான் என்ற வகையில அமைத்த பாடல். வாழ்க வாழ்க. வேடனாகி விசையற்கு அருளிய 5வது பாட்டு. லலிதா வாங்க, லலிதா பாலசுந்தரம். ஐயா வாங்கம்மா. வேடனாகி விசையற்கு அருளியே வேலை நஞ்சமிசையற்கருளியே ஆடும் பாம்பரை ஆர்த்தது தொடையது அஞ்சு போதமும் ஆத்த தொடையது கோடு வான்மதி கண்ணி அழகிதே குற்றமில் மதி கண்ணி அழகிதே காடு வாழ்பதி யாவதும் உம்மதே கம்பமாபதியாவதும் உம்மதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. காடு வாழ்பது யாவதும் உம்மதே கம்பமானது வாழ்வதும் உம்மது என்று அவன் காட்டிலும் இருக்கிறான், கம்பம் என்று சொல்கிற காஞ்சியனுடைய நாட்டிலும் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. இருபுகை கொடி இரும்புகை கொடி 8வது 6வது பாட்டு. சிவாயம் பாலசுந்தரம் வந்துன்னு இருக்கிறாரு ஐயா. ஒரு நிமிஷம் அடுத்த பாட்டு பாட சொல்றீங்களா? சரி. சித்ராமா அடுத்த பாட்டு பாடு. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கு வணக்கம். இரும்புகை கொடி தங்களல் கையதே இமய மாமகள் தம் கழல் கையதே அரும்பு மொய்த்த மலர் பொறை தாங்கியே ஆழியான் தன் மலர் பொறை தாங்கியே பெரும்பகல் நடம் ஆடுதல் செய்துமே பேதை மார்மனம் பாடுதல் செய்துமே கரும்பு மொய்த்தெழ் கம்பம் இருப்பதே காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பதே கரும்பு மொய்த்தெழ் கம்பம் இருப்பதே காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கரும்பு வைத்தெழு கம்பம் என்று அவன் தித்திக்கும் பொருளாக இருக்கிறான், காஞ்சி மாநகரிலே அவன் ஏகம்பனாம் இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முதிர மங்கை தவம் செய்த காலமே 7வது பாட்டு. யார் படிக்கிறது? பாலசாரி படிக்கிறாரா? படிக்கிறீங்களா? அடுத்தது படிக்கிறீங்களா? சிவாய் நமையா. திருச்சிற்றம்பலம். 7வது பாட்டியா? சிவாய் நம்ம. பண்டரங்கன் எடுத்த பலத்தையே பாய்ந்தரக்கன் எடுத்த முதிரமங்கை. முதிரமங்கை. சரி. சிவாய் நமை. முதிரமங்கை தவம் செய்த காலமே முன்பு தவம் செய்த காலமே வெங்கதிர்களோடு சந்தமுருட்டியே வேளமொடு அகில்
சந்தம் உருட்டியே அதிர ஆறு வரத்து அழுவத்தொடு யானை வரத்தழுவத்தொடே கதிர்கொள் பூன்முலை கம்பம் இருப்பதே காஞ்சி மாநகர் கம்பம் கம்பர் இருப்பதே கதிர்கொள் பூன்முலை கம்பம் இருப்பதே காஞ்சி மாநகர் கம்பம் இருப்பதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. முதிர மங்கை தவம் செய்த காலமே, முன்பு மங்கை தவம் செய்த காலமே. அவன் என்ன பண்றான்? அந்த கைலாயத்திலே பெருமானை வழிபட பார்வதியா இருக்கிறாள், இங்கே காஞ்சியிலே அவள் ஏலவார்குள்ள இருக்கிறாள் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பண்டரங்கன் எடுத்த வேலரசி அம்மா வாங்க. வேலரசி. சிவாய நம. பண்டரக்கன் எடுத்த பலத்தையே பாய்ந்தரக்க எடுத்த பலத்தையே தொண்டராக்கிய துங்கால் விரலையே கோளரக்கிய துங்கால் விரலையே உண்டுழன்றது முண்ட தலையிலே உடுபதி கிட முண்ட தலையிலே கண்ட நஞ்சம் அடக்கினை கம்பமே கடவுள் நீயிடம் கொண்டது கம்பமே கடவுள் நீயிடம் கொண்டது கம்பமே. சிவா. திருச்சிற்றம்பலம். கடலில் எழுந்த நஞ்சை கண்டத்திலே அடக்கினார் என்ற பெருமான் காஞ்சிபுரத்திலே ஏகம்பனாக கடவுள் நீயிடம் கொண்டது கம்பவனே காஞ்சியிலே ஏகம்பனா இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க. தூணியான விடர் சுடுவிடர் சோதிய காட்சிக்கினியர் தர்ஷன் வாங்க. நமசிவாய ஐயா. தூணியான சுடர் வீடு சோதியே சுத்தமான சுடர் வீடு சோதியே பேணியோடு பிரம பறவையே பித்தனான பிரம்ம பறவையே சேனினோடு கீழுழி திறந்துமே சித்தமோடு கீழுழி திறந்துமே காணின்றனர் உற்றது கம்பே கடவுள் நீடம் ஊற்றது கம்பே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருமாலம் பிரமணம் காண அவன் என்ன பண்ணான்? சோதி வடிவாக நின்ற கம்பமாக இருக்கிறான். அவனே காஞ்சியிலே ஏகம்பனாக இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஓருடம்பினை ஈருருவாகவே. நித்திலாமா இருக்காங்களா? வாங்க. சிவசெல்வி ராஜம் வாங்க. ஐயா கூப்பிடுங்க. நித்தலாமாவையும் கூப்பிடுங்க. சிவசெல்வி ராஜம்மா. நித்திலாமா வராங்களா? ஆமாங்க ஐயா வராங்க. அட்மிட் பண்ணிருக்கேன். அடுத்தது சிவசெல்வியை கூப்பிடுறேன். இல்லங்க ஐயா அவங்களே பாட சொல்லுங்க ஐயா. அவங்க அம்மா கேட்டுக்கிறங்க ஐயா. அடின்னு கேட்டுக்கிறங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. சிவசெல்வி அம்மா வாங்கம்மா. பஸ்ல வந்துருக்கீங்க. பதிவு சொல்லுங்கய்யா. 10வது பாருமா. 314 நீங்க எடுத்து வைங்க. அடுத்த பாட்டு பாடுங்க. சிவாய நம. சாம்ப சிவையா படிங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஓருடம்பேனை ஈருருவாகவே உன் பொருட்டீர மீருருவாகவே ஆறுமை தரிக்கரிது பெரிதுமே ஆற்றலை
செய்தற்கரிது பெரிதுமே தேரரும் அறியாது திகைப்பரே சித்தமும் அறியாது திகைப்பரே கார் நிறுத்த மணற்கொரு கம்பமே கடவுள் நீ இடங்கொண்டது கம்பமே கடவுள் நீ இடங்கொண்டது கம்பமே. நன்றிங்க. காநிறத்தொரு அமணர்க்கொரு கம்பமேன்னு அங்க அந்த இதை என்ன இருக்காங்க இல்லையா, கழுமரத்தில் தான் அந்த கம்பத்தை சொல்ற மாதிரி சமணர்களுக்கான கழுக்கம்பமாக இருக்கிறான், கடவுள் இடம் கொண்ட ஏகம்பனாக இருக்கிறான் என்று இரட்டுறமையில் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கந்த மாமலர் பொழில். சிவசெல்விராஜம் படிக்கிறீங்களா? திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. கந்த மார்பொழில் சுடரு கம்பமே காதல் செய்பவர் தீர்த்திடும் கம்பமே உந்தி செய்து விரும்பி புகழியே பூசூரந்தன் விரும்பியே புகழியே அந்தமில் பொருளாயின கொண்டுமே அண்ணலின் பொருளாயின கொண்டுமே பந்த கண்ணியல் பாடிய பத்துமே பாடவல்லாராயின பத்துமே. பந்த நெண்ணியல் பாடியல் பத்துமே ஞான சம்பந்த பாடிய அந்த 10 பாடல் அதை பாடவல்லார்கள் பெறுவது பத்திமையாகிய 10 என்ற 10 குணங்கள் என்று சொல்கிற வகையில இரட்டுரம் மொய்ந்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திரு ஆலவாயில பாடிய திரு இயமக பாடல். பண் பழம் பஞ்சுரம் பகற்பண் 8ஆக நாழிகை 22-24க்குள்ள பகல் 2:24 3:36க்குள்ள சங்கராபரணம் ராகத்திலே பாடக்கூடிய சொல்வார்கள். பாண்டி நாட்டை முதல் தலமாக இந்த ஆலவாய் மதுரை தலம் இருக்கிறது. திருச்சிக்கும் தமிழ்நாடுக்கும் அந்த ரயில்வே சந்திப்புன்னு சொல்லுவாங்க. பெருமான் இங்கே சொக்கநாதராகவும் அங்கே ஏற்கனவே இருக்க மீனாட்சி சுந்தரன் சொல்லி இருப்பாங்க. அதனால அந்த அதற்கான பெரிய புராண பாடல் 870. பெரிய புராண பாடல். நன்றிங்க. பெரிய புராண பாடல் சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டிய 870. திருச்சிற்றம்பலம். திருவியமகத்தின் உள்ளும் திருநீலகண்டப்பனார்க்கு அருளிய திறமும் போற்றி அவரோடும் அளவலாவி தெருளுடை தொண்டர் சூழ திருத்தொண்டின் உண்மை நோக்கி இருள் கெட மண்ணில் வந்தார் இனிதமர்ந்து இருந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஞான சம்பந்தப்பா நம்முடைய இருள் கெட வந்தார் என்று சொல்லி நம்முடைய மனத்து இருளை போக்குவதற்காக வந்த ஞான சம்பந்த பெருமான் அவருடைய திரு இயமகம். இதிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த ஆலவாய் பெருமான் அவருடைய திறத்தை பாடியிருக்கிறார் என்று சுட்டி இருக்கிறார். வாழ்க வாழ்க. ஆல நீழலுகந்ததிருக்கையே ஆன பாடல் உகந்ததிருக்கையே பாலை நேர்மொழியாளொரு பங்கனே பாதமோதலர் சேர்புற பங்கனே கோல நீரணி மேதகு பூதமே கோதிலார் மனம் மேவிய பூதமே ஆல நஞ்சமுதுண்ட களத்தரே ஆலவாயில் உரை அண்டர்கள் அத்தனே. நஞ்சு உண்ட களத்தன் என்ற கண்டனாக இருக்கிறான். ஆலவாய் பெருமானுக்கு நமக்கு அத்தனாக இருக்கிறான் என்று அங்க முதல்ல களத்தனே என்று இந்த கழுத்தை பாடினார். இங்கே அண்டர்கள் ஆலவாய் உரை அண்டர்கள் அத்தனே. அண்டர்களாகிய இந்த அண்டம் என்பது இந்த உலகம், இந்த பூமிக்கு சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அவன் அத்தனாக அம்மையப்பனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். இப்படி ஆராய்ச்சி பண்ணினே போனா அது எவ்வளவு ஒன்றாலும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நல்ல அருமையான இந்த திரு ஏமாப்பதிகள். வாழ்க வாழ்க வாழ்க. பாதியாயுடன் கண்டது மாசுணம். அடியன் படிக்கிறேன். பாதியாயுடன் கொண்ட மாலையே
பம்புதார் மலர் கொன்ற நல் மாலையே கோதில் நீரது பூசிடும் மகனே கொண்ட நல்கையின் மானிட மகனே நாத நாள்தோறும் ஆடுவதானையே நாடு என்றுரி செய்ததும் ஆனையே வேத நூல் பயில்கின்ற வாயிலே விகிதன் தன் ஊர் ஆள நல்வாயிலே விகிதன் ஊர் திரு ஆள் நல்வாயிலே. திருச்சிற்றம்பலம். வேத நூலாகிய அஞ்செழுத்தை ஓதும் திருவாயாக அவன் இருக்கிறான். திரு நல்வாய் ஆலவாயில் என்ற அந்த மதுரைப்பதி பெருமானவன் இருக்கிறான் என்று உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. காடு நீட துறப்பகத்தானே. அடியேன் படிக்கிறேன். பாருங்க. காடு நீடது உறப்பலகத்தனே காதலால் நினைவார்த்தம் அகத்தனே பாடு பேயோடு பூதம் வசிக்கவே பல்வினத்தசை நாடி அசிக்கவே நீடுமானடம் ஆட விருப்பனே நின் அடி தொழ நாளும் இருப்பனே ஆடல் நீள் சடை மேவிய அப்பனே ஆலவாயினின் மேவிய அப்பனே. ஆடல் நீடு சடை என்ற நீண்ட சடையை அவன் தலையிலே அப்பியிருக்கிறான் என்று சொல்வதும் ஆலவாயில் அவன் அப்பனாக தந்தையாக இருக்கிறான் என்று சொல்வதுமாக அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பண்டையன் தலை ஒன்று மறுத்திய. பத்மாவதி அம்மா. பத்மாவதி. சிவாயனம்மையா நன்றியா. நன்றி நன்றி. பண்டு அயந்தலை ஒன்றும் அறுத்தியே பாதமோதினார் பாவம் அறுத்தியே துண்டவெண் பிறை சென்னி இருத்தியே தூய வெள்ளெருது ஏறி இருத்தியே கண்டு காமனை வேவ விழுத்தியே காதலில் அவன் தம்மை இழுத்தியே அண்ட நாயகனே மிகு கண்டனே ஆலவாயினில் மேவிய கண்டனே ஆலவாயினில் மேவிய கண்டனே. ஐயா நன்றி ஐயா. சிவாயினம் ஐயா. ஏமா நீங்க தான் திருக்கள் வந்திருந்தீங்க. அண்டநாயகனே மிகு கண்டனே ஆலவாயினின் மேவிய கண்டனே என்று அவன் அண்டத்துக்கெல்லாம் நாயஇருக்கிறான். ஆலவாயில் பெருமான இருக்கிறான். சொல்லுங்கம்மா. சரி. அம்மா பத்மாவதி அம்மா மைக் எடுத்தீங்க ஐயா நேத்து வந்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமையா ஆமையா வந்தையா. ஆமையா. உங்களை அடையாளம் தெரியாதான் பேரு தெரியாத 2 நாளா கன்ஃபியூஸ்லயே இருக்கிறாரு. ராத்திரி தூங்கும்போது போற யாராதுன்னு பேரு வரலையேன்னு தொடங்கிட்டு இருந்தாரு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. எங்க வீடு சிவாயினம் ஐயா. ஆமையா ஆமையா நான் தான் ஐயா வந்தேன். வீடு எங்கம்மா இருக்கு? ஊரப்பாக்கையா ராஜா வீட்டு ஐயா. சரி சரி சரி. சிவாயினம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நேற்று கூடவே இருந்தாங்க. நேற்று மத்தியானம் படிக்க சொல்ல. வாழ்க வாழ்க. சரி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. கூடுவாஞ்சேரியில இந்த அம்மாவா இந்த ஊரப்பகத்துல இருந்து பத்மாவதி அவங்க. வாழ்க. ரைட். ஐயா 5வது பாட்டியா? பாலை ஸ்ரீதேவையா. சிற்றம்பலம். சென்று தாதை புகுத்தனன் பாலையே தீரியன்பு செகுத்தனன் பாலையே வென்றி சேர்மழு கொண்டு உன் காலையே வீடு வெட்டிட கண்டு முன் காணையே நின்ற மாணியே ஓடின கங்கையார் நிலவ மல்கி உதித்தன கங்கையார் அன்று நின்னூறு ஆக தடவியே ஆளவாயர் ஆக தடவியே. நன்றியா. அன்று நின்னுருவாக அடியவர்களை
சிவரூபமாக்குதல் என்ற வகையில் இருக்கிறான். அவனே ஆலவாய பெருமானாகவும் இருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில நல்ல ஆராய்ச்சிக்குரிய பதிகங்களை எல்லாம் நீண்ட ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப ஒரு புலவர் கூட்டத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வகையில அமைந்த பதிகங்களை எல்லாம் வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நக்க மேகுவர் நாடுவர். லதா சிவன் இருக்கீங்களா? உமாமா வாங்க. உமாமா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நக்கம் ஏகுவர் நாடுவோர் ஊருமே நாதன் மேனியின் மாசு நம்பூருமே தக்க பூமனை சுற்ற கருளோடே தாரம் உயிர்ந்தது பாணர்கருளோடே மிக்க தென்னவன் தேவிக்கு அணியையே மெல்ல நல்கிய தொண்டர்க்கு அணியையே அக்கினார் அமுதுன் களம்போடுமே ஆளவாயாரனார் உமையோடுமே அக்கினார் அமுது உன் களம்போடுமே ஆளவாயாரனார் உமையோடுமே. சிவாய நம. திருச்சிட்டோம். அக்கினார் அமுதுன் கலனோடு என்று அவன் அமுத கலத்தையும் வென்றிருக்கிறான். ஆலவாயிலே அவன் உமையோடும் இருக்கிறான் என்ற வகையில அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. வெய்யவன் பல்லுகுத்தது பொருட்டியே. ஏழாவது சித்ரா வாங்க. ஏழாவது பாட்டுமா? ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. வெய்யவன் பல் உகுத்தது குட்டியே வெங்கண் மாசுணம் கையது குட்டியே ஐயனின் அயனல்ல ஆடிய மெய்யனே அன்பினால் நினைவார்கருள் மெய்யனே வைய முய்ய ஒன்றுண்டது காலமே வள்ளல் கையது மேவுகம் காலமே ஐயமேற்பதுரைப்பது வீணையே ஆலவாயரன் கையது வீணையே. திருச்சிட்டம்பலம் ஐயா. நன்றிங்க சாமி. இந்த திரு ஏகமத்துல ஒரு சொல்ல 2 முறை பயன்படுத்தார். ஆனா அந்த சொல்லுக்கு இருவேறு பொருள் உண்டு என்ற வகையில வெய்ய பல் உகுத்தது குட்டியே யார் அந்த பல் உகுத்தது யாரு? சூரியன். அவனுடைய தலையில கொட்டி அவன் பல்லெல்லாம் உடைச்சிட்டாரு. அது பல்ல குட்டினார்னு அர்த்தம். தலையில கொட்டினார்னு. இன்னொன்னு வெங்கண் மாசுணங்குட்டியே அந்த பாம்பு குட்டிகள்லாம் பாம்புடைய குட்டிகள் சின்ன அந்த இளம் பாம்புகளாம் கூட தன்னுடைய மேலையின் மேல் உழவு விட்டான். அதெல்லாம் மாசுணம் குட்டியே என்று பாம்பு குட்டிகளை சொல்றாரு. அதனால 2 விதமான பொருள். இப்படி ஒரு சொல்ல ஆராய்ச்சி பண்ணினே போன அது ஒரு பெரிய ஆராய்ச்சியாக அமைந்து விடும். அந்த மாதிரி அமைந்த திரு இயமக பாடல் ஞான சம்பந்த பெருமான் வழங்கிய ஞான பொக்கிஷம். அதை நல்ல பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பாடல்களை எல்லாம். வாழ்க வாழ்க. தோள்கள் 10 மயக்கிய சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்க. தோள்கள் 10 மயக்கியே தொக்க தேவ செருக்கை மயக்கியே பாலரக்கம் நிலத்து கலித்துமே வந்த மால்வரை கண்டு கலித்துமே நீல் பொறுப்பை எடுத்த உன்மத்தனே நீல் வீரல் தலையால் மதம் மத்தனே ஆளும் ஆதி முறித்தது மெய்கொளோ ஆளும் ஆதி முறித்தது மெய்கொளோ ஆலவாயரன் உயித்தது மெய்கொளோ ஆலவாயரன்
உய்த்தது மெய்கோலோ. சிற்றம்பலம். ஆளும் ஆதி உரித்ததும் மெய்களோ என்று அந்த ஆன்மாகளத்தில் இருக்கிற அந்த ஆணவத்தை உரித்தது மென்மையா, ஆலவாயில் இருப்பது மென்மையா என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. பங்கயத்துள நான்முகன். பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம்ம ஐயா. 9வது பாடலுங்க தான் ஐயா. ஆமாம்மா, 9வது பாட்டுமா. பங்கயத்துள நான்முகன். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. பங்கயத்து போல நான்முகன் மாலோடே பாதம் நீமுடி நெடிட மாலோடே பங்கயத்து போல நான்முகன் மாலோடே பாதம் நீள்முடி நேரிட மாலோடே துங்கனல் தழலின் உரு ஆயுமே தூய பாடல் பயின்றது வாயுமே செங்கையல் கண்ணினாரிடு பிச்சையே சென்று கொண்டு உரை செய்வது பிச்சையே அங்கியை திகழ்விப்பது இடக்கையே ஆலவாய் அரணாரது இடக்கையே அங்கியை திகழ்விப்பது இடக்கையே ஆலவாய் அரணாரது இடக்கையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அங்கினார் திகழ்விப்பது இடக்கையே என்று அந்த அத்தியினீர் இருமூடி அனலாக அடலேந்தி தன்னுடைய இடக்கையிலே அனலை ஏந்தி ஆடுகிறான் என்று அங்க இடக்கை என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஆலவாயிருப்பது இருக்கார். அது ஆலவாய் பெருமானத்தில் இருப்பது இடக்கு என்பது அங்கு இருப்பது என்ற பொருளாலே ஒரு சொல்லுக்கு இரு பொருள் வருமாறு பாடுதான் இயமகம். அப்படி அது ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய புலவர்கள் இந்த திரியம் வந்து 2 வகையில உதவும். ஒண்ணு, இசை வகையிலே அதை உணர்ந்து பாடுகிற அந்த பழம்பஞ்சுரத்திலே சங்கராக பண்ணிலே உணர்ந்து பாடுகிற இசைக்கு உரிய பாடலாகவும், புலவர்கள் எல்லாம் ஒரு சொல்லுக்கு இரு பொருளை கொண்டு தேடுகிற ஆராய்ச்சிக்குரிய பாடலாகவும் இதை நம்ம ஞான சம்பந்த பெருமான் நமக்காக அமைத்து கொடுத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. தேரரோடு அமணர். கார்த்திகேயன் ஐயா வாங்க. கார்த்திகேயன் வாங்க. இசை வல்லுநர். வாழ்க. தேரோட மணர்க்கு நல் காண ஏ தேவர் நாள்தொரு சேர்வது காண ஏ கோர மட்டது புண்டரீகத்தையே கொண்ட நீள்கழல் புண்டரீகத்தையே கொண்ட நீள்கழல் புண்டரீகத்தையே நேருளர்கள் அளித்தது நாகமே நீள்சடை திகழ் கின்றது நாகமே ஆரமாக உகந்தது என்பதே ஆலவாய் அரணாரிடம் என்பதே ஆலவாய் அரணாரிடம் என்பதே. நன்றிங்கய்யா. ஆரமாக உகந்தது என்பது அவன் எலும்பை மாலையாக அணிந்து எலும்பாக பாடுகிறார். ஆலவாய் இடம் இருப்பது என்பது ஆலவாய் பெருமானை அந்த மதுரையை இடமாக கொண்டிருக்கிறான் என்பது உண்மை என்ற வகையில இந்த 80 என்பது அங்க 80 என்பது எலும்பை குறிக்கிற மாதிரி 2 வகையில அமைத்திருக்கிறார். அப்படி ஒரு சொல்ல அப்படி தேடி எடுத்து ஆராய்ச்சி பண்ணவும் உரியது. நல்ல அருமையான இசைக்குரியதாக இயமக பாடல் பாடுவதற்கு உரியது. வாழ்க வாழ்க வாழ்க. ஈன ஞானிகள் தம்மோடு பிறகு வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாங்கம்மா வாங்க ஐயா. 10வது பாடலாங்க ஐயா. 11வது பாட்டுமா. சரிங்க சார். ஞானிகள் தம்முடு விரகனே. ஈன ஞானிகள் தம்முடு விரகனே. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஈன ஞானிகள்
தம்மொடு விரகணி ஏறு பல்பொருள் முத்தமிழ் விரகணி ஆன காழியுள் ஞான சம்பந்தனே ஆலவாயினின் மேய சம்பந்தனே ஆனவானவர் வாயினுள் அத்தனே அன்பரானவர் வாயினுள்ளத்தனே நானுரைத்தன செந்தமிழ் பத்துமே வல்லவர்க்கிவை நற்றமிழ் பத்துமே நானுரைத்தன செந்தமிழ் பத்துமே வல்லவர்க்கிவை நற்றமிழ் பத்துமே. திருச்சிட்டம்பலம் சாமி. நன்றிங்கய்யா. இங்க செந்தமிழ் 10 என்பது அவர் பாடி அந்த 10 பாடல்களை குறிக்குமாறும், இங்க நற்றமிழ் 10 என்பது நமக்கு அது நல்ல பக்தியை தரக்கூடிய என்ற வகையிலும் அந்த சொல்ல அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க. இப்படி ஆராய்ச்சிக்குரியதாகவும் இசைக்குரியதாக அமைந்த திரு எமகப்பன்ல இன்னைக்கு நம்ம 3 பதிவுகளை படிச்சிருக்கோம். அதனால நம்ம எல்லாத்துக்கும் பொருள் சொல்லணும்னா எல்லாத்தையும் பொருள் சொல்ல முடியும். அது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஒரு சொல்லா எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லவும் அது ஒரு பெரிய இதை செய்யலாம். இல்ல பெருமான் தான் பொருள் என்று அந்த அமைதியோடு அந்த இசையாகவும் பாடலாம். வாழ்க. சொல்லும் பொருளுமாய் அவன் இருக்கிறான் என்ற அடையாளமாக இந்த திருமண பதிகங்கள். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இந்த நேற்று எதுவும் முடிக்கலாம், நாளை கற்றுக்கலாம். 3 பதிகம் படிச்சிருக்கோம். வாழ்க. ஐயா நன்றி. பொன்னூசல் பாடி வாழ்த்து. யாருக்குங்க ஐயா கொடுக்க போறீங்க பொன்னூசல்? படிங்கய்யா. நீங்க தான் 4வது பாட்டு. நஞ்சமர் கண்டத்தன் படிங்க. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன். நடராஜன் படிக்கணும். எல்லாம் நான் வருது. திருச்சிற்றம்பலம். ஐயா பதிகை என்ன சொல்லுங்க ஐயா? 8, 16. பொன்னூசல் வந்து 16. 4 புண்ணிய 16ன்னு சொல்லுவாங்க அத. கண்டிப்பாங்க ஐயா. சிவா எத்தனாவது பாடலுங்க ஐயா அது? 4வது பாட்டியா? நஞ்சவர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன். திருச்சிற்றம்பலம். நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அம்சொலால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுள்ளே நின்றமுதம் ஊரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சம் மார்பில் வலையீர் பொன்னூசலாடாமோ துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார்வில் வலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ. இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த திருயமத்துல ஒரு சொல்லுக்கு 2 பொருள் வச்சு பாடி இருப்பார் ஞான சம்பந்த பெருமான். அத சொல்லும் பொருளுமா தேடுறது ஒரு வகை, இன்னொன்னு அந்த இசை வகையிலே அதை பாடு ஒரு வகை. இப்ப நடராஜ ஐயா காட்டுறது அறிவினாவா அறியாவினாவான்னு சந்தேகமாகுது. அவர் தெரிஞ்சு கேட்கிறாரா இல்ல தெரியாமே கேட்கிறாரான்றதுக்காக அதுவும் ஏவா மாதிரி இருக்குது. வாழ்க வாழ்க. ஐயா நான் பாட சரிதானுங்கள? கரெக்ட். நன்றிங்க. வாழ்க வாழ்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு
யாதும் ஓர் குறைவிலை. கண்ணில் நல்ல தகுதுறும் கழுமல வளநக பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிழா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே இனம் தரும் பூங்குழல் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை பூசை தனிகள் வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கி வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை தன்னடைந்த மதில் பிரம்மபுரத்து உரையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் முன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியனே. சிலை அதுவே சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நினைவேல் தடங்கையான் ஏந்தேழான் குருகூரன் அலை புனல் சூழ் பிரம்மபுரத்து அருமணி அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்லும் நீதுலகில் பெறலாமே. வான்முயில் வழாது பெய்க நலமம் துறக்க மன்னன் கோல் அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க அற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பிழையும் கருதா பிழையும் கசுந்துருகி எல்லா பிழையும் இணையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துரியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியேகம்பனே உலகெல்லாம் மணந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் ஜோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார் அந்த வானவராயினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கத்தியெல்லாம் மரணாமமே சூழ்க வையகம் தீர்த்தவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. இந்த ஏமகத்துக்கு ரெண்டு பொருள் சொல்ல மாதிரி இந்த பிழை பொறுத்தலுக்கும் ரெண்டு பொருள் சொல்லாங்க. பெருமானே என்னுடைய எல்லா பிழையும் பொறுக்க வேண்டும்ன்றது பெருமானிடத்துல இறைஞ்சல் ஒரு பொருள். பிழையுடன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனை பாராதே படலமென்கள் மரப்பித்தா என்று ஒரு பொருள். இப்படி ரெண்டு விதமா பொருள் சொல்லலாம். வாழ்க வாழ்க. அதான் திரையம்பகம். சிவாய நமங்க ஐயா. சிவாய நம சிவாய நம. அவதான் அந்த படம் ஓர பக்கம் பட்டமா தான் ஆள் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஐயா திருமண நாள் வாழ்த்து சொல்லுங்க. திருமண நாள் வாழ்த்து ஐயா. எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள் ஐயா. எங்களுக்கு எங்க ஐயா நம்ம அவரு தருமர சாமிநாதே என்ன பண்ணாங்க, திருமணத்துக்கு போனா மண்ணில் நல்ல வண்ணம் பாடி வாழ்த்துவாங்க. வாழ்த்துட்டு அதை அது பதிகம் ஃபுல்லா பாடினா அங்க பரவடமாக ஒரு பாட்டு பாடுவாங்க, மிச்ச பாட்டை வீட்டுல போய் பாடுவாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. வாழ்க வாழ்க வாழ்க. நல்லா இருக்குமா? ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். மகிழ்ச்சி. அந்த 2 பேரும் இருக்கிற புகைப்படம் இருந்தா போடுங்க பெரிய புராணத்துல. சரியா? ஆமா போட்டு வர்றேங்க ஐயா. பத்திரம் போடுங்க. இன்னொரு பாட்டு பாடுங்க. வாழ்க மணமக்கள் வாய்மை ஈரட்டெய்தி சூழ்செல்வம் மக்கள் நாள் சுற்றமுடன் வாழ்க திருக்குறள் தொண்டரை சித்தாந்தம் தொன்னூல் உருக்கமுடன் ஓதி வாழ்கன்னு பாடுவாங்க எங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். திருமண நாள் வாழ்த்துக்கள்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். மனம் புணர்ந்த நன்னாள்னு வரும் தேவாரத்துல. வாழ்க பல்லாண்டு. மணமக்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். சரிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக்க மகிழ்ச்சிங்க. திருச்சிற்றம்பலம். லலிதா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையா, அதை பகிரங்கமா குழுவில் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பங்கேற்க முடியலன்னு. மிக்க அம்மா வாங்க, உங்களுக்கு உடல்நலம் சரியாயிடும். வாங்க சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா நிகழ்ச்சி நேரம் செய்யலாம் ஐயா. அது ஒரு பாட்டு சொல்லிடுவான். ஆயிரம் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய் ஆயிரம் மரபமாத்த அமுதனை அமுதமுத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாருமாகில் நோக்கினி ஏன்னா சீக்கிரம் சீக்கிரம் நல்ல இடம். அவங்க வீட்டுக்காரோட அவங்க பேர பிள்ளைகளும் சேர்ந்து அவங்க திருமுறை பாடுறாங்க. அந்த திருமுறையை அவர்களை காப்பாற்றும். வாழ்க வாழ்க. மிக்க நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே
பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் ஐயா நிகழ்ச்சி வழிநடத்திய அல்லல் செய்ய அவருடைய முடிச்சிருவோம் இந்த வாரத்துல. வாழ்க. ஆமா ஐயா, நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா சென்னை திருநாவுக்கரசு அதிகம். நன்றி 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 ஐயா. நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யாவுடைய பொன்னார் திருவடிகளையும், நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ஐயா ராஜா ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளையும், ஐயா சாம்பசிவ ஐயாவுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த ஒண்ணு சொல்லு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்காது, மொத்தமா அடையாளம் வந்து மொத்த அடையாளம் பிரிச்சு இல்ல பிரிக்கலங்க ஐயா. இப்ப எல்லாத்தையும் ஒரே இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு பொன்னார் திருவடிகளையும் சொல்லிட்டு அப்புறம் தான் மனம் மொழி மெய்களாலே சொல்றேன். தனித்தனியான பொன்னார் எல்லா அடையாள பொன்னாடுத்தா அந்த அடையாளர்கள் நடுவுல ராஜா ஐயாலாம் வருவாங்க. தனித்தனியா சொல்லிட்டு இருக்க எல்லாரையும் பொன்னார் திருவடிகள் சொல்லிட்டு அப்புறம் எல்லா மனமொழி மேகல்னு ஒன்னா சொல்லிடுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு வருகை இந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும், நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய ஐயா அருளர் செய்யாவுடைய பொன்னார் திருவடிகளையும், நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ராஜா ஐயா அவருடைய பொன்னார் திருவடிகளையும், பெரிய புராணம் பாடல்கள் வாசித்த சாம்பசிவ ஐயா பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நீதை நிறைவு செய்வோம். இன்று இரவு 9:40 அடியார்களுக்கும் அப்படின்னு சொன்னாலே போதும். தனித்தனியா தனியா இப்ப சாமசிவ திருவடி தனியா, அப்புறம் மத்தவங்க திருவடி தனியா, எல்லாத்தையும் தனித்தனியா வேணாம், எல்லாம் ஒண்ணுதான். அடியாரோடு அன்பு வாழாக்களித்திருந்தேன்னு அடியார்கள் கூட்டத்தோட கூட்டமா சேர்த்துருங்க, தனித்தனியா பிரிக்காதீங்கன்ற. சரி சொல்லி திருப்பி அதையே சொல்றீங்க, என்ன பண்றது? நன்றி 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 நன்றிங்க நன்றிங்க. இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி ஐயா. ஐயா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டுங்களா?